ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம். புராண லட்சியத்துக்கு நடைமுறை வழி. புராண புருஷர்கள் நமக்கு லட்சியத்தை காட்டுகிறார்கள். அந்த லட்சியத்தை அடைவதற்கு வழி என்ன என்றால் கர்மானுஷ்டானத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இப்படி நாம் நடைமுறையில் பிராக்டிகலாக செய்ய வேண்டியதையெல்லாம் சொல்வது தர்மசாஸ்திரம். நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் அங்கங்கே உதிரியாகச் சொல்லியிருக்கிறவற்றையெல்லாம் நன்றாக வகைப்படுத்தி விவரமாகச் சொல்கிற வேத உபாங்கம் இது. குடும்ப காரியம், சொந்த காரியம், குளிப்பது, சாப்பிடுவது முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஒரு நிர்ணயப்படி நியதிப்படி செய்ய வேண்டும். வேத தர்மத்தில் மனுஷ்ய வாழ்வின் சகல அம்சங்களையும் ஆத்மாபிவிருத்திக்கு அனுகூலமாக ஆக்கி விதிகள் போட்டிருக்கிறது. இப்படி படுத்துக்கொண்டால் ஸ்ரேயஸ், இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கொண்டால் அது ஆத்மாவுக்கு நல்லது, இப்படி வீடு கட்டினால்தான் அனுஷ்டானத்துக்கு சாதகமாக இருக்கும் என்பதாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மதத்தோடு அது சம்பந்தப்படுத்தி விடுகிறது. லௌகிக வாழ்க்கை செக்யூலர் லைஃப், மத வாழ்க்கை ரிலீஜியஸ் லைஃப் என்று அது இரண்டாக பிரிக்கவில்லை. லௌகிகம் கூட மதத்தில் கொண்டு சேர்க்கும்படியாகவே வேத தர்மம் அமைந்திருக்கிறது. எந்த கர்மாவை பண்ணினாலும் அதை மந்திரபூர்வமாக செய்யும்படி பண்ணி ஆத்மாபிவிருத்திக்கு அங்கமாக ஆக்கிவிடுகிறது. லௌகிகத்தையும் ஆத்மீகத்தையும் சேர்த்து கொடுப்பது போலவே தனி மனுஷன் தன் ஸ்ரேயஸுக்காக, இண்டிவிஜுவல் சால்வேஷனுக்காக பண்ண வேண்டியதிலேயே சமூக வாழ்க்கையின் ஒழுங்கும் லோகக்ஷேமமும் ஜெனரல் வெல்ஃபேரும் சேரும்படியாக இணைத்து கொடுத்திருக்கிறது. இப்போது நாம் தெரிந்து கொண்டிருக்கிற புராணங்களிலுள்ள பக்தி வேதத்திலே இருக்கிறது. ஆனால் அதோடு கூட ஏகப்பட்ட கர்மாவும் இருக்கிறது. பக்தியையே பூஜை என்ற கர்மாவாக பண்ணும்போது அதற்கும் நிறைய விதிகள் இருக்கின்றன. பூஜையோடு கூட அநேக யாகங்கள், ஸ்ராத்தம், தர்ப்பணம் எல்லாம் வேத தர்மத்துக்கு வெகு முக்கியமாக இருக்கின்றன. வேதத்தில் இத்தனையும் இருக்கின்றன. ஆனால் ஒரே இடத்தில் எல்லாவற்றையும் முறைப்படுத்தி கோடிஃபை பண்ணி கொடுத்திருக்கவில்லை. ஒவ்வொரு கர்மாவுக்கும் ப்ரொசீஜர் விரித்து சொல்லி இருக்கவில்லை. வேதோ கிலோ தர்ம மூலம் என்று மனு சொல்கிறபடி வேதந்தான் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நெறிகளுக்கும் காரியங்களுக்கும் மூலமாக, வேறாக, ஊற்றாக இருக்கிறது. ஆத்மக்ஷேமத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதிலேயே லோகக்ஷேமத்தையும் பயனாக ஏற்படுத்தி தருவது வேதம். இந்த இரண்டும் ஏற்பட எது உதவுகிறதோ அதுதான் தர்மம் என்பது. அந்த தர்ம மூலமாக வேதம் இருப்பது வாஸ்தவம்தான். வேதோ கிலோ தர்ம மூலம். ஆனால் வேதங்களை பார்த்தால் ஒரு கிரமமாக, திட்டவட்டமாக நாம் செய்ய வேண்டியவற்றுக்கு லிஸ்ட் இல்லையே. இப்படி செய்ய வேண்டுமென்ற விரிவான விளக்கமும் இல்லையே. அனந்தமான வேதத்தில் நமக்கு கிடைத்திருப்பதே கொஞ்சந்தான். நமக்கு கிடைத்திருக்கிற வேத வாக்கியங்களை பார்த்தாலும் அவற்றில் அநேகத்துக்கு அர்த்தங்கூட முழுக்க தெரியமாட்டேன் என்கிறதே. இப்படி இருக்கிற வேதங்களிலிருந்துதான் கல்பம் என்கிற 6வது வேதாங்கத்தில் உள்ள தர்ம சூத்திரங்களும் கிருஹ்ய சூத்திரங்களும் ஸ்ரௌத சூத்திரங்களும் ஒருத்தன் பண்ண வேண்டிய கர்மாக்களை திரட்டி ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கின்றன. ஆனால் இதுவும் சுருக்கமாகத்தான் இருக்கும். எல்லா அம்சங்களையும் ஒரே இடத்தில் சொல்வதாகவும் இராது. இவையும் விரிவான கைடாக இல்லை. இவற்றை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விரித்து சொல்கிறவைதான் தர்மசாஸ்திரங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.